Hello friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்னோட பேபியோட full day food routine தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா என்னோட சேனல்ல வந்து 200 subscribers வந்து ரீச் ஆயிருக்கும். இதே மாதிரி எப்பவுமே என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி please subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லா நியூ மாம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம வந்து லாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போறோம். தோசை பிளஸ் டொமேட்டோ சட்னி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பவுல்ல வந்துட்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். மாவு இதுக்குள்ள நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு ராகி மாவு சேர்க்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது வெயிட் கெயின் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. நம்ம இந்த ராகி மாவு சேர்க்கிற இடத்துல வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாம், கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்ம இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ராகி மாவு சேர்த்து கொடுக்க போறேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு நம்ம ஊற வச்சோம்னா தோசை வந்து நல்லா சாஃப்டா வரும். ஏன்னா நம்ம ராகி மாவு சேர்த்துருக்கோம். அதனால இப்போ வந்து நம்ம இதை ஊறதுக்குள்ள நம்ம வந்து இன்னைக்காக வந்துட்டு நான் வெங்காயம், பூண்டு, ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகம், ஸ்பூன் உளுந்து, ஸ்பூன் வச்ச வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டொமேட்டோ சேர்த்துக்கலாம். அதில் இருந்து 5 மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமா கொத்தமல்லி இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 இயர் பிளஸ் பேபிஸா இருந்தா சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் சால்ட் சேர்க்கல. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மேல கொஞ்சமா வந்து நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு பிளேட் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் நல்லா வேகும் ராகி மாவு எல்லாமே. கிளியர் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம திருப்பி போட்டுக்கணும். திருப்பி வந்து நம்ம பிளேட்ல வந்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வேணும் நம்ம அப்படியே டைரெக்டாகவும் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து தாளிச்சுட்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் இல்லாமல் நெய் வந்து ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம சட்னி வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம சட்னி வந்து இதுக்குள்ள போட்டுக்கலாம். லைட்டாக தீஞ்சிடுச்சு. நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்திருக்கேன். இப்போ பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிடலாம். ரெடியாக இருக்காங்க. நம்ம தண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம சட்னியோட நல்லா கொடுத்துக்கலாம். ஏன்னா பேபிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. பேபியும் நல்லா வந்து சியூ பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்பைஸ் எல்லாமே நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா பாத்தீங்களா, நல்லா சியூ பண்ணி அந்த டேஸ்ட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி சாப்பிடுறாங்க. பேபி வந்து நல்லா சியூ பண்ணி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கும் இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. நம்ம ராகி மாவு சேர்த்து கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், ரொம்ப எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ராகி மாவில். இந்த மாதிரி ராகி மாவு தோசை ப்ளஸ் தக்காளி டொமேட்டோ சட்னி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். பேபிஸும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு பருப்பு சாதம் தான் செய்ய போறோம் இன்னைக்கு. அதுக்காக வந்து நான் ஒரு பீர்க்கங்காய், பீன்ஸ், பொட்டேட்டோ, டொமேட்டோ எல்லாம் எடுத்திருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுல பாசிப்பருப்பும் அரிசி எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாமே நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பீன்ஸ், பீர்க்கங்காய், அப்புறமா வந்துட்டு பொட்டேட்டோ, வெங்காயம், பூண்டு, டொமேட்டோ இவ்வளவுதான் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்த போறோம். இது எல்லாமே சேர்த்து நம்ம பருப்பு சாதம் செய்யலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா சீரகம் நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து கிழங்கு சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய், பீன்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெப்பர், கொஞ்சமா பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுன்னா பாசிப்பருப்பும் அரிசி இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 இயர் பிளஸ் பேபிஸா இருந்தா சால்ட் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து குக் ஆகிருக்கு, அடி பிடிக்காம கீழே வந்துட்டு. இப்போ வந்து நம்ம மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு என்னோட பேபி வந்து சாப்பிட்டுடுறாங்க. பார்த்தீங்களா, இந்த எல்லாம் வந்து நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரை பண்ணும்போது சேர்த்ததுனால இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஐயோ ரெடியாக இருக்காங்க, தூங்கி எழுந்துட்டு. இப்போ பேபிக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம தண்ணி கொடுக்கணும். சூடாக கொடுத்தோன்னா அவங்களுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா நல்லா டைஜஷனும் ஆகும். நம்ம செமி சாலிடாக கொடுத்தோன்னா அவங்க நல்லா வந்து சியூ பண்ணி சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே. இந்த ரெசிபி வந்து நல்லா ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். இம்யூன் ஃபங்க்ஷனுக்கும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேபியோட ஸ்கின்னுக்கும் பேபி க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னருக்கு வந்துட்டு ராகி ரவா உப்புமா தான் செய்ய போகிறோம். அதுக்காக வந்து கேரட், வெங்காயம், கொத்தமல்லி, ராகி மாவு, அப்புறமா ரவா எடுத்திருக்கோம். இதெல்லாமே சேர்த்து ராகி ரவா உப்புமா செய்யலாம். ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சீரகம், கொஞ்சமாக வந்து கடலை பருப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான். வெங்காயம் சேர்த்துக்கலாம், டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம துருவினா கேரட் சேர்த்துக்கலாம். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசம் நல்லா போகணும், அப்போ தான் நம்ம வந்து ரவை சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா கறிக்கிடும் கீழே வந்துட்டு. கம்மியுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து ராகி மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ 2 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது நான் வந்து 2 கப் சேர்த்துருக்கேன் தண்ணி. ராகி மாவு அப்புறமா ரவை வந்து நல்லா வேகணும், அதுக்காக வந்து கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறோம். லம்ஸ் எதுவும் இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்க்காக வந்து கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 இயர் ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட்டு சேர்க்கலை. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 to 10 மினிட்ஸ் ஆகும் நல்லா குக் ஆகிறதுக்கு. நம்ம ராகி மாவு ரவை எல்லாம் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து அயன் கண்டென்ட் நிறைய கிடைக்கும். பேபியோட டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால்சியம் நிறையா இருக்குது, கால்சியம் அயன் நிறையா இருக்கு ராகி மாவில். வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கொதிக்கும் போது நம்ம கை மேல பட்டுடும். ஸோ அதனால வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு பிளேட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் வேகிறதுக்காக. நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே அடி பிடிக்கல, நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காது. இப்போ வந்து உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செமி சாலிடாக இருக்கும். நம்ம சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா திக்காகும். ஸோ அதனால ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேபிக்கு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். பிளேட்டில் வந்து எடுத்துக்கிட்டோம். கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நம்ம நெய் சேர்த்துப்போம். இன்னும் இந்த மாதிரி நெய் சேர்த்தோன்னா இன்னும் நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக இருக்கும்போது நெய் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வந்து சூடு பண்ணி வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும்போது சேர்த்தோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஃபைனலாக இந்த மாதிரி சேர்க்கறதுனால பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்து இருக்குது. ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகும். கொஞ்சம் வார்மாகவே பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட் வந்து நெய்யெல்லாம் சேர்த்ததுனால அந்த நெய் ஃப்ளேவரோட நம்ம ராகி மாவு கொடுக்கறதுனால வந்து பேபிஸ்க்கு வந்து போன் ஸ்ட்ராங்காக இருக்கும். வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் ஃபைபர் நிறையா இருக்குது ராகி மாவில். நம்ம ரவை கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். பேபியோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி ராகி ரவா எல்லாம் ரெண்டுமே வந்து நிறைய வந்து வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறமா வந்துட்டு பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ராகி மாவில் ரவையில். நம்ம வந்து இந்த மாதிரி ராகி ரவை உப்புமா கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெசிபி வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பேபிக்கு வந்து ஒரு நாள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு நாள் வந்து 1 hour கூட எடுக்கும். ஃபர்ஸ்ட்டில் சாப்பிட்டாலுமே அப்புறமா விளையாடிட்டு அவங்க ரொம்ப வந்து விளையாடுறதுக்கே ஆசைப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you on next video. Bye guys.